அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றுக்கு ஒன்று முரணானவை என்று யார் சொன்னது? அறிவியல் ஆசிரியர் ஒருவர் ஆன்மீக சொற்பொழிவாளரான கதை கொஞ்சம் சுவாரஸ்யமானதுதான். மீனாட்சி அம்மனுடைய தல வரலாற்று புத்தகத்தை மற்றவர்களுக்கு வாசித்து காட்டுவது ஐயா சண்முக திருக்குமரனின் வழக்கம். அப்படி இவரின் வாசிப்பால் ஈர்க்கப்பட்டு நண்பர் ஒருவர் இவருடைய பெயரை மீனாட்சி திருக்கல்யாண வர்ணனைக்கு பரிந்துரைக்க முதன்முறையாக நிராகரிக்கப்பட்டது இவர் குரல். 1992-93 வருடங்களில் சோதனை முறையில் வாய்ப்பு வழங்கப்பட அன்னையின் அருளால் அன்று முதல் இன்று வரை இவர்தான் மீனாட்சி திருக்கல்யாணத்தை வர்ணனை செய்து கொண்டுள்ளார். மீனாட்சி திருக்கல்யாணம், கள்ளழகர் எதிர்சேவை என மதுரையின் முக்கிய திருவிழாக்களில் மட்டுமல்ல, மதுரையை சுற்றியுள்ள நகர்ப்புற கிராமப்புற கோவில் திருவிழாக்களில் இவரின் சொற்பொழிவும் பட்டிமன்றமும் இடம்பெறாமல் இருக்காது. மதுரை இலக்கிய பேரவை மூலம் வாரந்தோறும் பேச்சுக்கலை பயிற்சியை இலவசமாக மாணவ மாணவிகளுக்கும் மக்களுக்கும் வழங்கி வருகிறார். ஆன்மீகத்திலும் அறிவியலிலும் சமூக அக்கறையிலும் மதுரைக்காக தொடர்ந்து தனது பங்களிப்பை தரும் வசீகர குரலுக்கு சொந்தக்காரரான திரு சண்முக திருக்குமரன் அவர்களுக்கு ரேடியோ சிட்டியின் மதுரை சிட்டிசன் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது ரேடியோ சிட்டி.